ரீசெண்டாக மாருதி நிறுவனம் அவங்களுடைய புதிய ஆல்டோ K10 லான்ச் பண்ணியிருந்தாங்க. அடுத்து ஸ்விஃப்ட் சிஎன்ஜியோட வருகையும் இருந்தது. இன்னும் பெரிய அளவில் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு விஷயம்னா அது கிராண்ட் விட்டாரோட பிரைஸ் ரிவீல், அதுவும் செப்டம்பர் மாதம் முதல் வாரத்தில் எதிர்பார்க்கப்படுது. ஸோ இந்த கார் ரிவீல்ஸ்க்கெல்லாம் அப்புறம் பெரிய அளவில் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு கம்ப்ளீட்லி நியூ ப்ராடக்ட்னா அது பலினோ பேஸ்ட் கிராஸ் ஓவரான YTB SUV தான். அந்த காருடைய camouflaged ப்ரோட்டோடைப்போட ஸ்பை ஷாட்ஸ் ரீசெண்டாக நம்மளுக்கு ஆன்லைனில் ஷேர் செய்யப்பட்டது. அது ஃப்ரண்ட் டிசைனை கிட்டத்தட்ட ரிவீல் பண்ணும் வகையில் இருந்தது. அதை நம்ம எக்ஸாக்டாக ஒரு சில ரெண்டர்ஸ் மூலமாக மறு உருவாக்கம் செஞ்சிருந்தோம். அந்த பிக்சரையும் நம்ம ப்ரொடியூஸ் பண்ணியிருந்தோம். இதற்கிடையில் இந்த காரோட ரியர் டிசைனை ரிவீல் பண்ணக்கூடிய ஒரு வீடியோ ஆன்லைனில் ஷேர் பண்ணப்பட்டிருக்கு. இதற்கு நம்ம எக்ஸ்ப்ளோரிங் வீல்ஸ் யூடியூப் சேனலுக்கு நம்மளுடைய நன்றிகளை தெரிவிச்சுக்குவோம். இந்த ஒரு பிக்சரை நம்ம கரண்ட் ஜென் பலினோவோட நம்ம கம்பேர் பண்ணி பார்ப்போம். விண்ட்ஷீல்டு கொஞ்சம் ரேக்ட் ஃபினிஷ்ல இருக்கு. கூடவே பம்பரும் பெரிய அளவில் இருக்கிறத நம்மளால பார்க்க முடியுது. டெயில்கேட்டும் அளவில் பெருசாக இருக்கு. கூடவே ஸ்கொயர்டு டிசைன்ல இருக்கு. இந்த ஒரு பலினோட டெயில்கேட்டை பார்த்தா உங்களுக்கு அந்த டிஃபரன்ஸ் ரொம்பவே தெளிவாக தெரியும். லைசன்ஸ் பிளேட்டும் பம்பர் மவுண்டடா இருந்த பலினோல இருந்து இப்போ டெயில்கேட் மவுண்டடா கொடுத்துருக்காங்க. ஸோ நிறைய மாற்றங்கள் ரியர்ல இருக்கு. டெயில் லேம்ப் அசம்பிளியும் இந்த ஒரு குறிப்பிட்ட மாடலில் ரொம்ப ஸ்லீக்கராக இருக்கு. ஓவராலாக இந்த காரோட ப்ரொபோஷன் எக்ஸிஸ்டிங் பலினோவை நம்மளுக்கு நினைவுபடுத்துது. பட் ஸ்டைலிங் எலமெண்ட்ஸில் நிறைய மாற்றம் இருக்கும். குறிப்பாக ஃப்ரண்ட் டிசைனில் கிராண்ட் விட்டாரோட ஃப்ரண்ட் டிசைனை இன்ஸ்பயர் பண்ணியிருக்கு அப்படின்னு தெரியுது. குரோம் லைன்டு trapezoidal grille கொடுக்க போகிறாங்க. ஸ்பிட் ஹெட்லாம்ப் செட்டப் கொடுக்க போகிறாங்க. இதில் ஹை மவுண்டட் 3 சிக்னேச்சர் DRL கொடுப்பாங்க. சைட் ப்ரொஃபைலை பொறுத்த வரைக்கும் புதிய அலைவல்ஸ் பார்க்க முடியுது. ரூஃப்லைனும் கொஞ்சம் டேப்பராக ரியரை நோக்கி போகிறத பார்க்க முடியுது. இதுதான் அந்த காருக்கு அந்த கூப்பேக்கான அந்த பாடி ஸ்டைலை கொடுக்குது. எக்ஸ்டீரியர் டிசைன் சேஞ்சஸை நம்ம கெஸ் பண்ணும் வகையில் நிறைய பிக்சர்ஸ் கிடச்சிருந்தாலும் இன்டீரியருக்கான பிக்சர்ஸ் இது வரைக்கும் கிடைக்கல. பட் இந்த ஒரு குறிப்பிட்ட பிக்சரை கொஞ்சம் உற்று நோக்கி நம்மளுடைய துப்புரிய மூலையை கொஞ்சம் தூண்டி விட்டு பார்த்தோம்னா பலேனோவில் வரக்கூடிய இந்த சென்டர் ஃப்ளோட்டிங் இன்ஃபோடைன்மெண்ட் சிஸ்டம் கொஞ்சம் மங்காலா தெரியுது. ஸோ அதே மாதிரியான ஒரு 10 inch இன்ஃபோடைன்மெண்ட் சிஸ்டம் இதுலேயும் ஆஃபர் பண்ணுவாங்க அப்படிங்கிறதுலாம் மாற்று கருத்தே கிடையாது. ஸோ அந்த வகையில் டேஷ்போர்ட் லேஅவுட் மற்றும் டிசைன் சேஞ்சஸ் ஏதாவது பண்ணுவாங்க. அப்கோல்ஸ்டில் கண்டிப்பாக சில மாற்றங்கள் கொடுப்பாங்க அப்படின்னு எதிர்பார்க்கலாம். ஃபீச்சர்ஸை பொறுத்த வரைக்கும் கிராண்ட் விட்டாரா மற்றும் பலேனோலேருந்து எக்ஸாக்டாக பல ஃபீச்சர்ஸ் மற்றும் எக்யூப்மெண்ட்ஸை அப்படியே கேரி ஓவர் பண்ணியிருப்பாங்க. பலினோவை போலவே இந்த புதிய YTB SUVயும் ஹார்டெக் பிளாட்ஃபார்மில் தான் பில்ட் பண்ணப்பட்டிருக்கும். சேஃப்டியை கூடுதலாக என்ஹான்ஸ் பண்ணும் வகையில் 6 ஏர்பேக்ஸ், எலக்ட்ரானிக் ஸ்டெபிலிட்டி கண்ட்ரோல், ஹில் ஹோல்ட் அசிஸ்ட் போன்ற ஃபீச்சர்ஸும் ஆஃபர் பண்ணுவாங்க. இந்த புதிய SUVயோட பெரிய ப்ளஸ் பாயிண்ட் அமைய போகிறது 1 லிட்டர் BoosterJet டர்போ பெட்ரோல் இன்ஜின் ஆஃபர் பண்ண போகிறாங்க. இந்த இன்ஜின் ஏற்கனவே பலினோ RSல கொடுத்துட்டு வந்தாங்க. பட் அந்த காரை டிஸ்கண்டினியூ பண்ணிட்டாங்க. இந்த டர்போ இன்ஜினோட சேர்த்து ஒரு ஹைப்ரிட் செட்டப்பும் கொடுப்பாங்க அப்படின்னு எதிர்பார்க்கலாம். இந்த காரோட ஸ்பை ஷாட்ஸ் வந்துகிட்டு இருக்கு. இதே காலகட்டத்தில் இன்னொரு டெஸ்ட் மீலோட பிக்சர்ஸும் ரொம்ப மாதமாகவே நம்மளுக்கு ஆன்லைனில் ஷேர் பண்ணப்பட்டு வந்தது. அது கண்டிப்பாக டொயோட்டாவுடைய யாரிஸ் கிராஸ் SUVயோட ஸ்பை ஷாட்ஸ் தான். ஒருவேளை மாருதியோட பலினோ YTBக்கு டொயோட்டாஸ் வெர்ஷன் 1 லான்ச் பண்ணுறது வழக்கம். டொயோட்டா யாரிஸ் கிராஸை லான்ச் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. பட் இதை பற்றி டொயோட்டா சைட்லேருந்து ஏதாவது ஒரு அஃபிஷியல் கன்ஃபர்மேஷன் வரும் வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணுவோம். ஸ்டில் நம்மளுக்கு அர்பன் க்ரூசரோட ஃபேஸ் லிஃப்ட்டும் நம்ம பெரிய அளவில் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த வகையிலும் டொயோட்டா என்னிடம் ரொம்ப சைலண்ட்டாக இருக்காங்க அப்படிங்கிறதும் குறிப்பிடத்தக்கது. இந்த புதிய பலினோ பேஸ்ட் SUV லான்ச் ஆகும்பொழுது பிரெசா மற்றும் கிராண்ட் விட்டாராவுக்கு இடையில் அதை பொசிஷன் பண்ணுவாங்க. இந்த காரையும் நெக்ஸாவுடைய எக்ஸ்க்ளூசிவ் ப்ரீமியம் அவுட்லெட்டில் தான் சேல் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது கூடுதலான தகவல். இந்த காரை பற்றிய மேலும் சில அப்டேட்ஸோட கூடிய சீக்கிரம் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம். Supposed to feel